இன்றைய ஆன்மீக தகவல், கடவுள் எங்கே இருக்கின்றான்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு உண்டு. அழகாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு மிகப்பெரிய மன்னன் தன்னுடைய அரசவையில் இருக்கின்ற அந்த பெரும் தமிழ் புலவரை அழைத்து, எனக்கு 3 கேள்விகளுக்கு உடனடியாக விடை தெரிய வேண்டும் என்று சொல்கின்றான். அவரும் கேளுங்கள் மன்னா என்கின்றார். முதலாவதான கேள்வி, இறைவன் எங்கு இருக்கின்றான்? இரண்டாவதான கேள்வி, அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இப்படி கேள்விகளை கேட்டார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த கேள்விக்கான விடைகளை நாளை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவை கலைந்தது என்று சொல்லிவிட்டு மன்னர் போய்விட்டார். மிகப்பெரிய மனபாரத்தோடு இந்த புலவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டிலே அவருடைய அழகான பேத்தி, தாத்தாவை போலவே மிகுந்த புத்திசாலி. அந்த பேத்தியாகப்பட்டவள் இந்த பெரியவரிடம் கேட்டாள், ஏன் தாத்தா ஒரு மாதிரியாக இருக்கின்றீர்கள், என்ன பிரச்சனை என்றார். இந்த பிரச்சனை உனக்கு புரியாதம்மா, மன்னர் மிகப்பெரிய கேள்வி ஒன்றை என்னிடம் கேட்டிருக்கின்றார், அதற்கு நான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் பதிலளிக்க முடியாத கேள்வியாக இருக்கின்றது அவர் கேட்டிருப்பது என்று பேத்தியிடம் புலம்புகின்றார். பேத்தியோ, சொல்லுங்கள் தாத்தா, என்னிடம் சொல்லுங்கள், நான் பதிலளிக்கின்றேன் என்கின்றார். தாத்தாவும் அந்த நேரம் பொழுது போக வேண்டுமே, மனம் பாரமாக இருக்கின்றதல்லவா, மனம் பாரமாக இருக்கும்போது குழந்தைகளோடு விளையாடினால் மனம் சற்று இளைப்பார். அந்த வகையிலே அவர் பேத்தியிடம் நடந்தவற்றை சொல்லி, இறைவன் எங்கிருக்கின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கேட்டு விட்டாரம்மா, இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்றார். பேத்தியோ, அது தெய்வ குழந்தை, சிரித்து கொண்டே, இது சாதாரண விஷயம், நான் பார்த்து கொள்கின்றேன் அப்பா தாத்தா, நான் நாளை அவைக்கு செல்கின்றேன் என்று மறுநாள் அந்த குழந்தை அவைக்கு வந்து விட்டது. இந்த குழந்தை அவைக்கு வந்து விட்டது. பார்த்தவர்களுக்கு எல்லாம் மிகுந்த ஆச்சரியம். என்னடா இது, தாத்தாவிற்கே பதில் சொல்ல முடியாது இந்த கேள்வி, குழந்தையை அனுப்பியிருக்கின்றாரே, சரி மன்னரிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அவர் அனுப்பியிருக்கின்றார் என்று மற்றவர்கள் பேசிக்கொண்டார்கள். புறம் பேசும் உலகம்தானே இது, புறம் பேசிக்கொண்டார்கள். இந்த குழந்தை வந்தது, மகாராஜா விசாரித்தார் யார் என்று. குழந்தையை பற்றி எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய புலவருடைய பேர்த்தி என்று. நீ என்ன சொல்வாய் என்று அந்த குழந்தையை சற்று ஏளனமாக பார்த்து கேட்டார் மன்னர். ஆனால் அந்த குழந்தை ஞான குழந்தை அல்லவா, கேளுங்கள் மன்னா, உங்களுடைய கேள்விகளை நான் பதில் சொல்கின்றேன் என்று அவர் கேட்டார். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று. அந்த குழந்தை மிக அழகாக பதிலளித்தது. ஒரு பெரிய விளக்கை ஏற்றச் சொன்னது. 5 திரிகள் போட்டு மிகப்பெரிய விளக்கை ஏற்றினார்கள். விளக்கை ஏற்றியவுடன் குழந்தை கேட்டது, இந்த தீப ஒளி எரிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா, இது எந்த திசையை நோக்கி இருக்கின்றது, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எப்படிம்மா சொல்ல முடியும், தீபமானது எல்லா இடத்துக்கும் ஒளி கொடுக்கும். அப்படித்தான் மகாராஜா, இறைவன் என்பவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது, ஒரு கட்டுக்குள் அடக்க முடியாது, அவன் எங்கும் வியாபித்திருப்பவன் என்று குழந்தை அழகாக பதிலளித்தது. மன்னருக்கு முகம் சுண்டு விட்டது, வாடிவிட்டது. அடுத்த கேள்வி, கேளுங்கள் மன்னா என்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கேட்டார். உடனே இந்த குழந்தை, இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அரை நாழிகை பொழுது நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே மன்னரும் அந்த குழந்தையை ஆசனத்திலே அமர வைத்து பொறுப்பை கொடுத்தார். அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா, உடனடியாக மன்னரை கைது செய்யுங்கள் என்று சொன்னது. மன்னர் அரண்டு போய்விட்டார். உடனே சிரித்துக்கொண்டே அந்த குழந்தை சொன்னது, இறைவன் இப்போது இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார், என்னை திடீரென ராஜாவாக்கி உங்களை கைதியாக்கி விட்டது, இதுதான் இறைவன் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார் என்று சிரித்து கொண்டே சொன்னது அந்த குழந்தை. மன்னருக்கு எல்லாம் புரிந்தது.
இறைவன் நாம் தேடுவது போல் கல்லிலோ வெண்கல சிலையிலோ இல்லை, நமக்குள்ளேயே இருக்கின்றான், நமக்குள்ளே வியாபித்திருக்கின்றான் இறைவன். அந்த இறைவனை நாம் இறைவனாக மாறுவதற்கான முயற்சிகளை செய்தால் இறைவன் நமக்குள்ளே வந்து விடுவான் என்பதை அந்த மன்னர் புரிந்து கொண்டார். அப்படித்தான் கடவுள் நமக்குள்ளே இருந்தும் அவரை எங்கோ தேடுகின்றோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எல்லோரும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அவன் நமக்குள்ளே தான் இருக்கின்றான் என்பதை அறியாமல். அப்படி இருந்தும் அவரை நாம் காண முடியவில்லை. சிவவாக்கியர் சொல்கின்றார், நாதன் நம் உள்ளே இருக்கின்றார் என்று. அதேபோல் தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கின்றார், இறைவன் மாசற்றார் மனதிலே இருக்கின்றான் என்று. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கின்றது, எல்லா உயிரின் உள்ளும் வாசுதேவனாக இறைவன் இருக்கின்றான் என்று. பிரகலாதன் சொன்னான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், எண்ணிலும் இருக்கின்றான், ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றான் என்றான். பிரகலாதனுடைய அந்த அசையாத பக்திக்குத்தான் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து கண நேரத்திலே தூணிலிருந்து வெளிப்பட்டார். எல்லா இடத்திலும் நிறைந்து இருப்பதால் எங்கும் அவனை தேடி அலைய வேண்டியதில்லை. அதுவும் நமக்குள்ளேயே அவன் இருப்பதால் வெளியே கூட அவனை தேடி அலைய வேண்டியதில்லை. சரி, அவன் எங்குதான் இருப்பான்? ஏன் நம்முடைய அகத்துக்கு அவன் சமயத்திலே அகப்படுவதில்லை? எளிதிலே என்ன முயற்சி செய்தாலும் அவனை அடைய முடியவதில்லையே, என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்றால், எல்லாவற்றிற்கும் முதல் காரணம், இறைவன் எப்படி இருப்பான் என்பது யாருக்குமே தெரியாது. அவன் உருவமற்றவன். கண்டவர்கள் உண்மையை தெளிவாக சொல்லவில்லை. அப்படி சொன்னவர்களும் அவரவர் புரிந்து கொண்ட வகையிலே எழுதிவிட்டு போய்விட்டார்கள். நாம் நம்முடைய முயற்சியிலே வெற்றியடையாமைக்கு காரணம் அவநம்பிக்கை. 90% அவநம்பிக்கையோடு தான் நாம் இறைவனுடைய கோவிலுக்கு செல்கின்றோம், பொதுவாக சொல்கின்றேன். ஆகவே இந்த அவநம்பிக்கை நமக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இறைவனை நாம் அடைய முடியாமல் இருக்கின்றோம். நாம் எங்கு தொலைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். அதுபோல்தான் இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான். அதை நாம் எப்படி தேட வேண்டும்? நல்ல செயல்கள் மூலம் தேட வேண்டும், நல்ல புத்தியின் மூலம் தேட வேண்டும், நல்ல சிந்தனைகள் மூலம் தேட வேண்டும். ஆகவே அதை எப்படி செய்வது? மனதை கட்டுப்படுத்த வேண்டும். முதலிலே நாம் செய்ய வேண்டியது மனதை கட்டுப்படுத்துவது ஒன்றுதான். இந்த மனதை கட்டுப்படுத்திவிட்டால் இறைவன் நமக்குள்ளே வந்து அமர்ந்து விடுவான். அவன் உள்ளே தான் இருக்கின்றான், நாம் கவனிக்காமல் இருக்கின்றோம். நல்ல சிந்தனைகளோடு மனதை கட்டுப்படுத்தி விட்டோமானால், மனதை அலையவிடாமல் செய்தோமானால் இறைவன் நமக்குள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு விடலாம். மிகப்பெரிய ஞானிகளும் தத்துவ போதகர்களும் அப்படித்தான் இறைவனை உணர்ந்தார்கள். எனவே அவன் காட்டுகின்ற வழியிலே நாம் செல்ல வேண்டும், மனம் காட்டும் வழியிலே நாம் போகக்கூடாது. மனதை கட்டுப்படுத்தி நாம் சொல்கின்ற திசையிலே மனதை பயணிக்க வைக்க வேண்டும். இதற்கு பகவான் ரமணர் மிக அருமையான ஒரு உபாயத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார். நம் மனதிலே தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களையும் விசாரித்து தெளிய வேண்டும். மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்றால் இதனை நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதை ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். அப்படி யோசிக்கும் போது வேண்டாம் என்று அதுவே சொல்லும், இதை செய்யாதே என்று மனமே சொல்லும். அப்போது மனம் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். தினமும் நாம் இந்த விசாரணையை மனதுக்குள்ளே நடத்தி கொள்ள வேண்டும். உறங்கும் முன் இன்றைய நாளிலே நாம் என்ன செய்தோம், அடுத்தவருக்கு இது நம்மால் என்ன நன்மை விளைந்தது என்பதையெல்லாம் யோசித்து விட்டு படுக்க வேண்டும். மனதிலே உள்ள எண்ணங்கள் அழிந்தால்தான் ஆன்மாவிலே மறைந்திருக்கும் திரை விலகும். நிலவை மறைத்த மேகம் அகன்றதும் நிலவு ஒளி வீசுவது போல நம்முடைய ஆன்மாவானது ஒளி வீசும். ஆகவே இன்று தொடங்கி, இன்று நல்ல நாள், இன்று தொடங்கி அதற்கான முயற்சிகளை செய்வோம். நமக்குள்ளே இறைவனை காண்போம். குருப்யோ நமக. நன்றி, வணக்கம்.